குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸில் ஒன்று பார்த்தீங்கன்னா, சாமி இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை சுற்றி வர்றது, அதுக்கப்புறம் கோவில் பிரகாரத்தையே 1 இல்லைன்னா 3 சுத்து, இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நிறைய சுற்றுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு டீப் மீனிங் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ரொம்ப மெக்கானிக்கலா சும்மா சாமிய ஒரு சுத்து சுத்துனா நல்லது, நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுறோம். அது ஏன் சுத்த வைக்கிறாங்க? அந்த சுத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் என்ன? அந்த சுத்துறதுன்றதே ஆக்சுவலா இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்ம கடவுளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றோம். அந்த ப்ராமிஸ நம்ம கீப் அப் பண்றதுக்காக தான் நம்ம அத ரிமைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம சுத்துறோம் அப்டின்றது இந்த பாட்டு மூலமா நம்மளுக்கு தெரிய வரும். பாட்டு பார்க்கலாம். தலைவனிடம் வளம் சாதிப்பார் இல்லை, தலைவனிடம் வளமாயிடில் தையல், தலைவனிடம் வளம் தன்வழி அஞ்சில், தலைவனிடம் வளம் தன்வழி நூறே. ஃபர்ஸ்ட் லைன் தலைவனிடம் வளம் சாதிப்பார் இல்லை அப்படின்னா, வளம் இடம் தலைவனிடம்னா அந்த நம்மளோட சுப்ரீம் அந்த காட் கிட்ட அதை சுத்தி யாருமே உண்மையா இறைவனை சுத்துறது கிடையாது, இறைவனை வலம் வர்றது கிடையாது அப்படின்றத அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க. தென் 2வது லைன்ல தலைவனிடம் வளம் ஆயிடில், உண்மையிலேயே நம்ம தலைவனை நம்ம சுத்தி வந்தோம், நம்ம அதாவது நம்ம வாழ்க்கையை அவரை சுத்தி அவரையே நம்ம சென்டர் பாயிண்டா வச்சு நம்மளோட லைஃப்பை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தையல் வருமா. தையல்னா என்னன்னா அந்த இறை சக்தி, இறை சக்தி நம்மளுக்குள்ள ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்றது தான் இங்க தையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது லைன்ல தலைவனிடம் வளம் தன்வழி எஞ்சில் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இறைவனை சென்டர் பாயிண்டா வச்சு இறைவனை சுத்தியே உங்களோட சிந்தனை, அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகள், அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அஞ்சில் தன்வழி அஞ்சில் உங்களோட ஓன் லைஃப் பாத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பயம் உங்களுக்கு டோட்டலாக போயிருமா. நம்மளுக்கு இப்போ பெரிய பிரச்சனையே என்ன? பயம்தான். நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குமா, நம்ம குடும்பத்தில் எல்லாமே கரெக்டாக நடக்குமா, நம்ம நினச்ச மாதிரியான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா, நம்ம நிஜமாவே எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நம்ம லைஃப்பில் இருப்போமா, இது பண்ணால் அந்த மாதிரி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு மேக்ஸிமம் நம்ம லைஃப்பை ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். அந்த பயம்தான் எல்லா தப்பையும் பண்ண வைக்குது, அந்த பயம்தான் நம்மளை வீக் ஆக்குது, அந்த பயம்தான் நம்மளுக்கு இல்லாத நோயெல்லாம் கொண்டு தருது, அந்த பயம்தான் நம்மளை நிம்மதியாக இந்த மொமெண்ட்டில், இப்போ இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்க மொமெண்ட்டில் கூட உங்களால் இதை நிம்மதியாக கேட்க முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி பயம்தான் காரணமாக இருக்கும். அப்போ அந்த பயம்தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய எனிமி. நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், ஒரே ரீசன், பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை அடித்து துவச்சி போடுறது அந்த பயம்தான். அப்போ அந்த பயம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ சன்ரைஸ் இருக்குன்னா அந்த சன்ரைஸை ஒரு 5 நிமிஷம் பார்த்து ரசிப்போம், கடவுளை தேங்க் பண்ணுவோம். ஒரு காஃபி கூட காஃபியோ டீயோ நம்ம குடிக்கிறோன்னா கூட நிம்மதியாக நிதானமாக இறைவனை வேண்டிக்கிட்டே அந்த மொமெண்ட்டை நம்மளுக்கு ஆரோக்கியமாக கொடுத்ததுக்காக நம்ம இறைவனை வேண்டிக்கிட்டே நம்ம அதை செய்வோம். இந்த நாள் ஆரம்பிக்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆரம்பிப்போம். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம சந்தோஷமாக வாழுவோம். வேற பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. பயங்கர மெக்கானிக்கலாக தன்னோட லைஃப்பை எடுத்துகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. அதில் அந்த நாளையே டோட்டலாக விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பயம் இல்லாமல் நம்மளால் எப்போ வாழ முடியும்னா தலைவனை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நம்மளோட லைஃப்பை எடுத்துகிட்டு போனோம்னா. இதில் லாஸ்ட் தலைவனிடம் வளம் தன் வழி நூறே. அதாவது இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனை சுற்றி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் லைஃபு அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. நூறே அப்படின்றது கரெக்டு, நோபலான வழி, புனிதமான வழி, ஐடியலான வழி, அதுதான் சரியான வழி அப்படின்றதுக்கு பலவிதமான மீனிங் வரும். அதனால் இதை ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம கோவிலில் இறைவனை வலம் வர்றது அப்படின்றது என்ன, எதுக்கான ரிமைண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வாழ்க்கை பாதையை உன்னோட சென்டர் பாயிண்ட்டாக உன் வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படின்னு நீ கேட்டால், நீ எனக்கு இந்த வேலைக்கு போகிறது, இல்லை இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறது, இல்லை எனக்கு விரும்பினவங்களை நான் கல்யாணம் பண்ணுறது, இல்லைன்னா என் பிள்ளைங்களை நான் இந்த மாதிரி செட்டில் பண்ணுறது, இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லட்சியத்தை வைக்காம இறைவனுக்கு காட்டுற வழி, இறைவனை என்னோட மைய பகுதியில் வச்சு என் வாழ்க்கை இறைவன் விரும்புகிறபடி, இறைவன் பிளான் படி நடக்கிறதுக்கு நான்
கரெக்டாக நடந்துப்பேன். இறைவன் வந்து என்னெல்லாம் வந்து என் வாழ்க்கையில வந்து நடத்தணும்னு நினைக்கிறாரோ, அதுக்கேத்த மாதிரி நான் வந்து என்னோட சிந்தனை, என்னோட செயலு, என்னோட வார்த்தைகள் எல்லாத்தையுமே நான் வந்து அமைச்சுப்பேன். ஸோ சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு, என்னோட கோலு, என்னோட ஆம்பிஷன் எல்லாமே கடவுளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றது தான். அப்படின்ற மாதிரி வந்து நீங்க வந்து நினைக்கணுமாம். அதுக்காக மட்டும் தான் வந்து நம்மள வந்து பிரகாரத்த சுத்த சொல்றது, கர்ப்பகிரகத்த சுத்த சொல்றது, அப்புறம் கோவிலையே டோட்டலா வந்து சுத்த சொல்றது. ஈவன் இப்ப திருவண்ணாமலை போறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை வந்து அது அந்த கிரிவலம் வர்றது அப்படின்றது அந்த கோயிலை சுத்தி வர்ற பெரிய பாதை தானே. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, சரண்டர் பண்ணு, கடவுள் கிட்ட சரண்டர் பண்ணி, கடவுள உன்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு மைய பகுதியில நீ வச்சிருந்து, இறைவனையே சுத்தி சுத்தி வந்து நீ வந்து உன்னோட வாழ்க்கைய நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா, மத்தபடி எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. உன் வாழ்க்கையில துன்பம்னு ஒண்ணே வந்து இருக்காது. பயம்னு ஒண்ணே இருக்காது. வாழ்க்கை ரொம்ப வந்து சுவாரஸ்யமாவும், ரொம்ப சந்தோஷமாவும் உன்னைய வந்து கடவுள் வந்து அனுபவிக்க விடுவாராம். ஆனா நம்ம பிராக்டிகலா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம ஏதோ ஒரு ரிச்சுவல் மாரி நெனச்சு நம்ம அத பண்ணிட்டு, அடுத்து நம்ம ஈகோ படி, நம்மளோட பேராசைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, அதே மாரி ஏதாவது ஒரு இல்லாத ஒண்ணு, நம்ம நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்து மேல ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்கிட்டு, பிளஷர்ஸ் மேல ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளே வந்து நெறைய விஷயங்கள வந்து தப்பான விஷயத்த நம்ம கோலா வச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ இத தான் அந்த பாட்டுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இங்க வந்து நான் உங்களுக்கு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன். இறைவன சென்டரா வச்சு வாழ்றதுன்னா எப்படிங்க வாழ்றது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து நான் கொஞ்சம் சிம்பிளா வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். அத வச்சு நீங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து நீங்க வந்து எதெல்லாம் ஷேப் அப் பண்ண முடியுமோ உங்க வாழ்க்கை பாதைய, இந்த பாயிண்ட்ஸ மனசுல வச்சு நீங்க ஷேப் அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிந்தனை வந்து எப்பவுமே கடவுளை சுத்தியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுமா. எப்ப நம்ம எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திரும்பி 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 இறைவனை வந்து நம்ம மனசுல நிறுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம நிறைய வேலைகள் பார்ப்போம். எல்லாத்துக்கு பின்னாடியும் கடவுள் ஏதோ ஒரு மீனிங் வச்சிருக்காரு. இறைவன் இதுல இருந்து எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு, இந்த இடத்துல இந்த சேலஞ்ச் மூலமா நான் எப்படி நடந்துக்கிறேன்னு செக் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே வந்து நீங்க மனசுக்குள்ள வந்து அந்த அந்த இன்சிடென்ட்டையும் சரி, இல்லை அந்த மீட்டிங்கையும் சரி, இல்லை ஒரு சேலஞ்சஸை நீங்க சால்வ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்க வந்து இறைவனை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. அதுதான் வந்து அந்த இறைவனை சுத்தி நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது, எல்லா விதமான செயல்களையும் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு செய்ய சொல்றாங்க. அது சாதாரண வேலையா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஆஃபீஸ் வேலையா இருக்கலாம், இல்ல ஏதாவது குக்கிங் வேலையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அது வந்து ரொம்ப வந்து அப்படியே டீப்பா ஒரு அம்பிஷியஸான ஒர்க்கா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு நாள்ல செய்ற எல்லா வேலையத்தையுமே வந்து நம்ம வந்து ஒர்க்கையுமே வந்து நம்ம இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு பண்ணும்போது, அது வந்து ஒரு மாரி எக்ஸ்ட்ராஆர்டினரியா வந்து மாறுமாம் நம்மளுக்கு. தென் வந்து நம்மளோட பிரெத்த வந்து அப்பப்போ வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து, அதுக்குள்ள இறைவன் இருக்காங்க அப்படின்றத எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து சேரிட்டி, டெய்லி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஏ ஏதாவது ஒரு வகையில மத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். சாப்பாடு குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல நம்ம கிட்ட இருக்க பொருள வந்து நம்ம வந்து குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல பணத்த குடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணணுமா கடவுளோட பேர்ல. தென் வந்து 5வது வந்து மேக் காட் யுவர் லைஃப் சிஇஓ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே உங்க வாழ்க்கைன்றது வந்து ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியோட ஹெட் வந்து நீங்களா இருக்கக்கூடாது, இறைவனா தான் இருக்கணும். ஸோ இறைவன் தான் பாஸ். அப்ப எந்த ஒரு டெசிஷன் எடுக்கும்போதும் மனசுக்குள்ள இது இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயமா, கடவுளுக்கு இந்த இந்த செயல் நான் பண்றது பிடிக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்கன்னா, உள்ள இருந்து உங்க கான்ஷியஸ்னஸ் வந்து சொல்லும், உங்க மனசாட்சி வந்து சொல்லும், ஆமா இது இறைவனுக்கு பிடிச்ச வேலை தான், இல்ல இது இறைவனுக்கு பிடிக்காதுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இறைவனுக்கு பிடிக்காத வேலைய அது எவ்வளவு லாபம் தர்ற மாதிரியா இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. அது உங்களுக்கு எவ்வளவுதான் பயன் தர மாதிரி தெரிஞ்சாலும் அதை நீங்க பண்ணக்கூடாது. தாராளமா வந்து கரேஜியஸா வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும், செய்யாம இருக்கணும். இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் வந்து கஷ்டமா தெரிஞ்சாலும் அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்க துணிச்சலா நீங்க செய்யும் போது அதோட பலன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மில்லியன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால உங்க லைஃப்ல பாஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளா இருக்கணுமா. அதே மாதிரி டாக் டு காட் லைக் அ ஃப்ரெண்டு. கடவுள்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே பேசிக்கிட்டே இருங்க. உங்களோட மன உணர்வுகளை வந்து அப்பப்போ மனசுக்குள்ள வந்து கடவுள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த நேரத்தில் பயமா இருக்கு, நீங்க தான் எனக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை தேங்க் பண்ணுங்க. இல்லை இறைவனை வந்து உங்களோட ஒரு பார்ட்னர் மாதிரி நினைச்சு எப்பவுமே வந்து மனசுக்குள்ள வந்து சிந்தனையில வந்து நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வழி நடத்துறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும். அதே மாதிரி உங்களோட ஈகோ, உங்களோட பயம், உங்களோட பேராசை இது எல்லாத்தையுமே வந்து அவரை விட்டு
உங்களோட வாழ்க்கைய விட்டு வெளியில கொண்டு போறதுக்கு அவரோட ஹெல்ப்ப வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து இது நான் ஈகோல எடுக்கிற டெசிஷன் எனக்கு தெரியுது. இந்த டெசிஷன் நான் எடுக்க விரும்பல. என் கூட நீங்க துணையா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, அந்த ஈகோவ வந்து தூக்கி உடைச்சு போடுற மாதிரி உங்க வாழ்க்கை சூழ்நிலைய மாத்துவாராம். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு வந்து பயத்தினால இது பண்றீங்க, இல்ல ரொம்ப பேராசைனால ஒரு முடிவு எடுக்கிறீங்களோ, அந்த இடத்துல கடவுளோட துணைய வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வந்து அழிப்பாராம் உங்களுக்குள்ள இருந்து. அதே மாதிரி ஓவர் திங்கிங்க. ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து டூ மச்சா வந்து திங்க் பண்ணும்போது, அந்த இடத்த நீங்க ஒரு பாஸ் பண்ணிட்டு, அப்படியே கடவுள்கிட்ட விட்டுருங்க. நான் ரொம்ப டூ மச்சா திங்க் பண்றேன்னு எனக்கே தெரியுது. நீங்க பார்த்துக்கோங்க இனிமே. எனக்கு இத பத்தி இதுக்கு மேல திங்க் பண்ண வர்றது வந்து தப்பு அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சரண்டர் பண்ண சொல்றாங்க. அதே மாரி ஒவ்வொரு எமோஷனையுமே நீங்க கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அது கோவமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். என்ன மாதிரியான எமோஷனா இருந்தாலும், அத இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அந்த எமோஷன வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஈவன் எக்ஸ்பிரஸ் பண்ண பிறகு கூட நீங்க இறைவன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன். ஆனா இத நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். திரும்பி இது நடக்காதபடி எனக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க கடவுள் கிட்ட சரண்டர் பண்ண சொல்றாங்க. அதே மாரி பப்ளிக் ஒப்பீனியனுக்கு பயப்படாம, இறைவனோட ஒப்பீனியனுக்கு முக்கியத்துவம் தர சொல்றாங்க. இது இப்படி நான் பண்ணேன்னா, பப்ளிக் என்னைய வந்து லூசுன்னு நெனப்பாங்க, அப்படி நெனப்பாங்க, இப்படி நெனப்பாங்க. அப்ப எனக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம, இது கடவுள் பார்க்குறாரு. கடவுளுக்கு பிடிக்குமா, பிடிக்காதா அவ்வளதான். ஸோ பப்ளிக் ஒப்பீனியனா, இறைவனோட ஒப்பீனியனான்னு பார்க்கும்போது, இறைவனோட ஒப்பீனியன் தான். இறைவனுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி டெய்லி இறைவன பத்தின விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுங்க. அது என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, அதுல என்னதான் இறைவன் வந்து சொல்ல வந்திருக்காரு, நம்மளுக்கு நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து டெய்லி வந்து முயற்சி பண்ணணும். தென் வந்து மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அ ஆத்மா, அதுக்கப்புறம் இறைவன் 2 பேரையுமே உணர்றதுக்கு மெடிடேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். அத ஒரு நாளும் மிஸ் பண்ணாம 10லருந்து 20 நிமிஷம் டெய்லி வந்து பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி யாரையுமே வந்து ஈஸியா ஃபர்கிவ் பண்ணிருங்க. யார் மேலயும் கிரட்ஜஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாருக்குள்ளயும் இறைவன் தான் இருக்காரு. இது என் கர்மாக்காக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பத்தின சிந்தனைய டக்குன்னு வந்து விட்டு குடுத்துறணுமா. ஃபர்கிவ்னெஸ்ஸ வந்து கடவுள் வந்து ரொம்ப பாப்பாராம். மன்னிக்கிற குணத்த வந்து கடவுள் ரொம்ப விரும்புவாரு. ஏன்னா, இறைவன் எல்லாரையும் மன்னிக்கிறவரு தானே. பண்ணக்கூடாத தப்ப பண்ணிட்டு போய் கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்டு, நம்ம வந்து கடவுள் வந்து மன்னிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது, அப்ப நம்ம அதே மாதிரி தானே மத்தவங்ககிட்ட இருக்கணும்னு இறைவன் எதிர்பார்ப்பாரு. அப்ப அந்த மன்னிக்கிற குணத்த வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாம். தென் வந்து உங்கள வந்து இறைவனோட ரொம்ப அ இணைய வைக்கக்கூடிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் தர சொல்றாங்க. அந்த மாதிரியான பீப்பிள் உங்களோட குருவா இருக்கலாம், இல்ல உங்கள மாதிரியே வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்ல போறவங்களா இருக்கலாம். அவங்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களோட அதிகமா வந்து நீங்க வந்து பேசணுமே தவிர, இந்த மாதிரியான சிந்தனை இல்லாதவங்களோட போய் நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாரி டிலே, ரிஜெக்ஷனு, ஃபெயிலியரு இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே கடவுள் பிளான் பண்ணி தான் பண்றாரு. நான் கடவுள் பிளான் படி போவேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்செட் ஆகாம, இறைவன் எந்த வழிய காட்டி அனுப்பி விடுறாரோ, அந்த ஃப்ளோல நம்ம போய்க்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்னுக்கும் வந்து அப்செட் ஆயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு அந்த இடத்துல போய் ஸ்ட்ரக் அப் ஆகி நிக்கக்கூடாது. ஸோ இதுதாங்க. இதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். இறைவன சென்டரா வச்சு நம்ம வாழ்க்கைய வந்து ஷேப் பண்ற ஒரு வழி. இத நீங்க அப்படியே ஒரு பாயிண்ட்ஸா நோட் பண்ணி வச்சுட்டு, இத நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு செகண்டையும் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாரி ஒவ்வொரு செகண்டும் வந்து உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸா மாறுறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே.